welcome back to my channel. Today we are here with Kaber Vasuki. I got it right? Correct. Kaber Vasuki. And the first time I actually listened to one of your songs was when, senior, he likes listening to all these niche underground songs, and he'll be like, you don't have the same music taste as I do, Samiha. And then now you listen to David Foster Wallace. This is music, he introduced me to you. Nice. And one thing that stood out from your music to me, especially, and everyone else who listens to your music, is the way you sort of articulate and write. Like the lyricism of it all is great, but we'll get into that shortly. But we'll first start from the beginning of everything, where Kaber was born and where he was brought up. So, can you tell me a little bit about how your journey started? ஸோ அதான் நான் வந்து தஞ்சாவூரில் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தேன். எனக்கு இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வழக்கம் போல் அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி போயிட்டு அது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு பேட் மென்டல் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன் எசென்ஷியலி. ஸோ எனக்கு அங்கேருந்து தி ஒன்லி கைண்ட் ஆஃப் அவுட்லெட் வந்து ஏன்னா அப்போ என்கிட்ட லேப்டாப் இல்லை, நெட் இல்லை, ஒரே ஒரு கிட்டார் மட்டும் இருந்துச்சு. ஃப்ரெண்டோட கிட்டார் கடன் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அப்படி பாட்டு எழுத ஆரம்பித்தேன் பேசிக்காக அந்த டைமில். அதுக்கப்புறம் யூடியூப்னு ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சு அரவுண்ட் தட் டைம். ஐஃபோன் ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் வந்து வெப்கேம் இருக்கும். அந்த வெப்கேம் இந்த சாட் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி மைக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணி விண்டோஸ் மூவி மேக்கர்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஜஸ்ட் பாட்டு டைட்டில் மட்டும் போட்டு யூடியூப்ல ஏற்றி விடுறது. இது மாதிரி சும்மா நான் ஏற்றி விட்டுருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ், ஒரு ஆஸ்திரேலியா கமெண்ட் அடிச்சு, வாவ் யுவர் சாங்ஸ் ஆர் அமேசிங். அது மாதிரி ஏதோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்த கமெண்ட். அதுக்கப்புறம் நாங்கள் பேச ஆரம்பிச்சது அது மாதிரி. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா ரெண்டு கமெண்ட் 3 கமெண்ட் இப்படின்னு வரும்போது, ஓகே சரி ஏதோ நம்ம பண்ணுறது நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி அவங்க யாருக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு அந்த டைமில் வந்து ஃபிலிம் மியூசிக்கெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு கனெக்ட் ஆகலை. அந்த ஏரா ஆஃப் ஃபிலிம் மியூசிக், திஸ் இஸ் லைக் 2006, 7, 8. ஸோ நம்ம சென்னை போயிட்டு ஒரு பேண்ட் ஆரம்பிக்கணும், தமிழில் வந்து ஒரு ராக் பேண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த பேண்டுக்கு வந்து பேர்லாம் நான் எழுதி வச்சிட்டேன். குரங்கன்னு ஒரு பேண்ட் ஆரம்பிக்க போகிறேன். Why that name? ஆக்சுவலி ஒரு பாட்டு இருக்கு, ஏப் மேன் ஒரு பாட்டு இருக்கு. அந்த ஆர்டிஸ்ட் பேர் மறந்துட்டேன், பழைய ஆர்டிஸ்ட், இந்த பீட்டில்ஸ் அந்த டைம்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களோட பாட்டு ஏப் மேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப, ஏப் மேன் அப்படின்னு ஒரு பாட்டு எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஏப் மேனுக்கு வந்து தமிழ்ல குரங்கன். Has anybody come and asked ஏன் இப்படி பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு? ஆக்சுவலி ஒரு தடவை ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் க்ரௌட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்க கேட்குறீங்களே அதுக்கு தான் அப்படின்னு பஞ்ச் அடிச்சுட்டு வந்துட்டேன். பட் அப்போ அது பஞ்சா தோணிச்சு எனக்கு. So you came to Chennai and then at that time I feel like அப்போ வந்து it was a difficult place to crack indie music. Because it was brand new. Nobody bought independent albums. Nobody bought independent singers. Like it was hard for independent musicians, because it was not a thing. You needed to be signed to a label, or it was, you're not going to make it. You're not going to make the money. You're not going to be able to put food on your table. So what was your game plan from there? How did you crack the indie code? கிராக்கே பண்ணல ஆக்சுவலி. இன்னைக்கு வரைக்கும் கிராக் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். No, I feel like you have a cult audience. சும்மா don't இல்ல அதுதான், அது அந்த ஆடியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்த ஆடியன்ஸ் தான். I know you from 11th grade, so this is like some 6 years back. ஓகே சரி. சரி நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன். சோ நான் டீ பண்றாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. You open for Sana please. இல்ல அதுதான், அதெல்லாம் இப்போதான் நடக்குது. பட் எனிவே 2010 நான் வந்தேன் சென்னைக்கு. ஓகேயா? ஸோ எனக்கு வந்து நான் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன் காலேஜ்லேருந்து. ஸோ ஐ காட் அ ஜாப் இன் அ ஸ்டார்ட் அப். ஸோ அது வந்து எல்லாமே பண்ணுவேன். அது வந்து ஒரு ஹோம் டெலிவரி லைப்ரரி. ஓ நைஸ். ஸோ வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க புக்கு. ஸோ எல்லாமே நான் பண்ணுவேன். அந்த புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, எந்த புக்கு வாங்கணும் வாங்கக்கூடாது. நிறைய பேர் வந்து புக் ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க, குழந்தைங்க என்ன புக் கொடுக்குறதுன்னு கேட்பாங்க. புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. சில சமயம் அந்த டெலிவரி பண்ணுறாருன்னா வரல அப்படின்னா நானே போய் டெலிவரி பண்ணிட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் ஒரு பிஸ்னஸ் அது. அதில் எல்லாமே என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அது பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணிட்டு பட் அது வந்து லைக் ஒரு 8,000, 7,000, 8,000 ருபீஸ் என்னோட சேலரி அப்போ. ஸோ அது ஜஸ்ட் கரெக்டாக இருக்கும். ரெண்ட், ஃபுட் ஜஸ்ட் அபவுட் மேனேஜ் பண்ணுறேன்.
பண்ணிட்டு அப்புறம் சைடில் மியூசிக் பண்ணணும் அப்படின்ட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த ஓப்பன் மைக் கல்ச்சர்லாம் பெருசாக இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம எங்கேயா பர்ஃபார்ம் பண்ணோன்னு கிட்டார்லாம் தூக்கிட்டு போனால் எண்ணினிய பொன்னிலாவே பாடுங்கம்மாங்க, இல்லைன்னா அந்த வாரணமாயிரம் பாட்டு பாட சொல்லுவாங்க, இந்த மாதிரி சினிமா பாட்டு பாட சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இல்லை பஸ், நான் சினிமா பாட்டுலாம் பாட மாட்டேன், நான் என் சொந்த பாட்டு பாடுறேன் அப்படின்னா அதெல்லாம் யார் கேட்குறதுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனாலும் வந்து சில இடங்களில் வந்து தேவர் லைக், ஓ சரி ஏதோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு இது பண்ணோம். ஃபஸ்ட் எனக்கு ஸ்டேஜ் ஏறவே ரொம்ப கூச்சம் இருக்கும். நான் வந்து யூடியூப்பில் வந்து ஏற்றிட்டு அப்படியே ஃப்ரீ விட்டுருந்தேன் பேசிக்காக. சரி தெரியல, ஏதோ ஒரு டெலியூஷனலான ஒரு ஹோப் எனக்கு, யாராவது யூடியூப்ல நம்ம பாட்டு டிஸ்கவர் பண்ணிட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு. That was the era of being discovered on YouTube. Correct. Like a musicians at least அது ஒரு golden era வந்துச்சு. Because Correct. I can point out and say like a couple names that came from that discovering of artists from YouTube. And it was not just in India, but it was very prominent in Western culture because that's how Justin Bieber and all got picked. Correct. ஆமா. Correct. Because he got picked by like a viral YouTube video. Correct. And like he's like one of the biggest artists right now. So. Correct. ஸோ அந்த மாதிரி. பட் என்னன்னா நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் பண்ணல, ஆடியோ ஏற்றிட்டு இருந்தேன் யூடியூப்ல பேசிக்கா. Did someone give you the idea like YouTube would be a good platform அப்படின்னு? ஆக்சுவலி நான் வந்து காலேஜ் படிக்கும்போது லைப்ரரியில் வந்து இந்த நிறைய ஃபாரின் மேகசின்ஸ்லாம் வரும். ஸோ நான் போய் அதெல்லாம் படிப்பேன். அதில் வந்து யாரோ போட்டிருந்தாங்க யூடியூப்னு ஒரு புது பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யார் வேணால் அப்லோட் பண்ணலாம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. யூடியூப்பில் வந்து யாரோ இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு இத்தனை பேர் அதை பார்த்தாங்க அப்படின்னு மாதிரிலாம் இருந்துச்சு. திஸ் இஸ் இன் 2006-07. ஸோ ஓ அப்படியா அப்படின்னு இருக்கா அப்படின்ட்டு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு youtube.com அப்படின்னு அடிச்சு அப்படி டிஸ்கவர் பண்ணாத. லைக் பர்த் ஆஃப் யூடியூப்ல இருந்து. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கங்கே ஏதோ கொஞ்சம் ஸ்டேஜ்லாம் கிடைக்கும். பட் நான் எனக்கு என்ன ஒரு வாட் ஒர்க் ஃபார் மீ வாஸ், நான் அதான் 2010 14 வரைக்கும் எங்கே ஸ்டேஜ் கிடைச்சாலும் போய் பாடுவேன். ஸோ நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில் பாடுவேன். ஏதாவது இப்போ இந்த சோஷியல் காசஸ் சுற்றி நடக்கிற ஈவெண்ட்ஸ் அங்கெல்லாம் பாட கூப்பிடுவாங்க அது மாதிரி. ஸோ கிட்டார் தூக்கிட்டு பஸ்ஸில் போயிட்டு ஒரு 2-3 பாட்டு பாடிட்டு வர்றது. பட் நான் எங்கே போய் பாடினாலும் அங்கே ஒரு 2-3 பேராவது வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம நம்பர் வாங்கி வச்சுப்பாங்க, அப்புறம் நல்லா இருக்கு உங்கள் பாட்டு நான் யூடியூப்ல பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெதுவாக வந்து ஒரு ஆடியன்ஸ் பில்ட் ஆச்சு. அப்புறம் 2014 வந்து ஐ க்ரௌட் ஃபண்டட் மை ஃபர்ஸ்ட் ஆல்பம். அது வந்து என் கை காசு போடுறதுக்கு எனக்கு காசு இல்லை பேசிக்லி. அண்ட் வீட்டில் கேட்டால் செருப்படி விழும். அதனால சரி நம்ம பாட்டு பிடிச்சவங்க கிட்ட நம்மளே க்ரௌட் ஃபண்டிங் வந்து அப்போ புது கான்செப்ட். You didn't have Patreons and all அப்போ இல்லை, பேட்ரியான்லாம் கிடையாது. அப்போ வந்து fundline.in அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருந்துச்சு, அவங்க வெப்சைட்ல தான் இது பண்ணேன். அப்புறம் அவங்க வந்து இப்போ இல்லை. ஸோ பட் ஆனஸ்ட்லி அந்த டைம்ல தான் இன்டர்நெட் வந்து ஒரு மாசத்துக்கு ரேஷன் பண்ணி தான் பார்க்க முடியும். லைக் யூடியூப் வீடியோனா ஒரு நாளுக்கு ஒரு யூடியூப் வீடியோ, அதுக்கு மேல நம்ம எக்ஸீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ பீப்புள் இன்வெஸ்டிங் அண்ட் லிசனிங் டு யுவர் மியூசிக் அட் தட் டைம் வாஸ் மச் மோர் வேல்யூபிள் தென் சம்ஒன் லிசனிங் டு யுவர் சாங் ரைட் நவ் இன் 2024. Because அப்போ வந்து it actually had like a huge chunk of, it took a huge chunk of your 500 MB or something like that. So yeah, if people listen to your music back then, they were really invested. So were you able to like drag in those people and get funding? Crowd funding பண்ணும்போது வந்து அந்த தடவை பண்ணது I raised அப்போ, this is in 2014. எல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் சிட்டிஸ்னு ஒரு சின்ன ஒரு குரூப் இருந்தாங்க. அப்போ தேவர் டூயிங் ஈவெண்ட்ஸ். அவங்க கான்செப்டே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னன்னா இப்போ ஒரு நோன் ஆர்டிஸ்ட் ஒரு நோன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து கொடுக்குற டிக்கெட் வந்து அந்த அன்னோன் பெர்ஃபார்மருக்கு போகும். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரே ஃபேக்டரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஸ்ட்ரே ஃபேக்டரி பெர்ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து ஒரு 25,000 30,000 ருபீஸ் வந்துச்சு. அது வந்து எனக்கு கொடுத்தாங்க. அது பேரலாக நான் க்ரௌட் ஃபண்டிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் சேர்த்து ஐ ரேஸ்ட் அபவுட் 1,20,000 சம்திங் லைக் தட். அது வந்து அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் மீட் பண்ணி அந்த ஆல்பம் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு 3 months ஒர்க் பண்ணோம். ஓல்ட் பேண்ட்லாம் இல்லை அப்போ வந்து. ஸோ அப்போ தான் வந்து டென்மா மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து அந்த க்ரௌட் பண்ணி ஈவெண்ட் வந்திருந்தாரு. அப்புறம் அவர் மெசேஜ் பண்ண மாதிரி உங்கள் பாட்டில் நல்லா இருக்கு, நான் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் பண்ண சொன்னேன். அப்போ அது மாதிரி ஒரு 4-5 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பேசி பார்த்துட்டு கடைசியில் ஐ வென்ட் வித் ஹிம். அண்ட் எல்லாமே ப்ரோக்ராம் தான் பண்ணோம். அந்த ஆல்பம் வந்து
ஐ மீன் கிட்டார்லாம் வாசித்தோம், பட் எவ்ரி திங் எல்ஸ் வாஸ் ஜஸ்ட் லைக் விஎஸ்டிஸ் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு 6 பாட்டு பண்ணினோம். அப்போது வந்து என்னன்னா, எனக்கு என்ன ஒரு நினப்புனா, ஓகே நம்ம வந்து இந்த பாட்டெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு அழகாக நம்ம லிரிக் வீடியோலாம் பண்ணி நம்ம யூடியூப்பில் போட்டோம்னா அது கண்டிப்பாக வந்து போய் ரீச் ஆயிடுவோம் இப்போலாம் ஃபீல் ஆகிட்டு இருந்தேன். பட் நான் வந்து இந்த மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி விஷயம் பற்றியே யோசிக்கல. ஸோ ஜென்ரலாக வந்து மீடியா இஸ் நாட் அ கிரியேஷன் கேம், இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் கேம் அப்படின்றது எனக்கு தட் வாஸ் லைக் ஒரு லேர்னிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணிவிட்டு தினமும் நான் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன் இந்த வியூஸ் வந்திருக்கான்ட்டு. 10 வியூ, 20 வியூ, 30 வியூ, 40 வியூ இப்படி மெதுவாக ஏறிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அதாவது அது வாஸ் ஃபர்ஸ்ட் திங் வி டிட் 2014. பட் அது மூலிமா ரேண்டமான சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. லைக் ஒருத்தர் வந்து எங்கே கேட்டாருன்னே தெரில, எங்கேயோ கேட்டு கால் பண்ணி இது மாதிரி ஒருத்தவங்க கால் பண்ணி இது மாதிரி சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு ஒரு பாஷான லொக்காலிட்டி சொன்னாங்க. யாரா நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு யார் அப்படின்லாம் கேட்கும்போது அதுக்கப்புறம் அப்போது அந்த டைமில் கொஞ்சம் பெரிய ரெக்கார்ட் லேபிள் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த ரெக்கார்ட் லேபிளோட ஹெட் மாதிரி அவர். ஸோ அவர் வந்து ரேண்டமாக ஏதோ ஷஃபிள் மோடில் வந்து குளிச்சுன்னு இருக்கும்போது கானாவில் கேட்டுன்னு இருக்கும்போது ஏதோ இந்த பாட்டு வந்திருக்கு, அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி கூப்பிட்டு பேசி. ஸோ இந்த மாதிரி மெதுவாக யூனோ இட் ஓப்பன் டோர்ஸ். ஈவன் தோ அது பெருசாக வியூஸாக போகல அப்படின்னா கூட the people who are listening were all in some way மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்படி இருந்த ஆட்களாக இருந்தாங்க. ஓகே. ஸோ that was the first album. அதுக்கப்புறம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, லைவ்ல நம்ம போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசெப்ஷன், நமக்கு லைக் பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ணுற விதத்துக்கும் ஆன்லைனில் இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு அட்லீஸ்ட் அப்படி இருந்துச்சு. ஸோ ஆன்லைனோட எனக்கு லைவ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ப்ளஸ் நம்ம அந்த குரங்கன்ற அந்த ஒரு இதில் வச்சுருந்தோம். ஸோ நம்ம பேண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த ஆல்பம் முடிச்சுட்டு மிடில் ஆஃப் 2015 மாதிரி நானும் டென்மாவி ஃபவுண்ட் other musicians and குரங்கன்னு ஒரு பேண்ட் ஆரம்பிச்சோம். So I actually wanted to ask you this question because like music is an art form by itself, but there's also like a business aspect when it comes to music, right? So in your TED talk நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி like I don't think I cracked that அப்படின்னு, like the business aspect of it. Correct. So what according to you is like the business aspect of music? Because I know that you're an artist who like you write your music with your heart on your sleeve. It's very evident in your music, your lyricism. You would like நீங்க வந்து எது கொடுத்தாலும் நீங்க வந்து it's a more very like you can it evokes an emotion in you, you know, you can tell, because there are certain songs that don't do that. So for you, what was it like balancing music and money? Because from at least the little bit of experience that I've had, money speaks a lot. Correct. So how was that for you? எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து அதுதான் நான் சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் சைடு நான் கிராக் பண்ணல. ஆனால் என்னை சுற்றி நிறைய பேர் என்னை வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து 2018 வரைக்குமே குரங்கன் நாங்கள் க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே எந்த ஒரு ஸ்டுடியோ செஷனுக்கும் நாங்கள் காசு போடல. எல்லாமே வந்து ஃபேன்ஸ் கொடுத்தது தான். லைக் நம்ம பாட்டு கேட்டுட்டு அவங்களா கொடுப்பாங்க. அப்போ வந்து டிக்கெட்டட் ஷோஸ் எல்லாம் கிடையாது. நம்ம டிக்கெட்டு காசு வச்சாலும் பெருசாக வரமாட்டாங்க. அண்ட் வி வாண்டட் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால நாங்களும் டிக்கெட்லாம் வைக்க மாட்டோம், ஓப்பன் தான். எங்கே எப்போ பண்ணாலுமே ஓப்பன் என்ட்ரி தான். மேபி ஒரே ஒரு ஷோ நாங்கள் டிக்கெட் பண்ணியிருப்போம். அண்ட் வந்து எனக்கு முதல்ல இருந்தே எனக்கு என்ன ஒரு இதுனா, ஒரே ஒரு தடவை வந்து இந்த பப்பில் ஒரு தடவை பெர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பப்பில் பண்ணுறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். நடுவில் ஒருத்தர் வந்து நத்திங் எல்ஸ் மேட்டர் பாடுங்க அப்படின்ட்டு பயங்கர போதையில் வந்து பேண்டுனாலே நத்திங் எல்ஸ் மேட்டர் பாடணும் அவருக்கு. அது மாதிரி இது பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா ஐ மீன் அது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவர் வந்து அங்கே சில் பண்ண வந்திருக்காரு, குடிச்சிட்டு இருக்காரு. ஜென்ரலாக அங்கே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்னும் தெரிஞ்ச பாட்டு பாடணுன்னு இருக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். நம்ம போய் அவங்க கேள்வியே படாத ஒரு பாட்டு பாடும்போது தே மே நாட் பி இன் த ரைட் ஜோன். அதனால அதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்ணுறது. There was someone yesterday actually who was telling me that Ghana musicians, right? அவங்க வந்து one end of the streetல இருப்பாங்க, so the other end of the street வரைக்கும் இருப்பாங்க, and there will be people drunk அப்படின்னு. and the Ghana songs is to like evoke those like on the vibes from the people who are drunk as well. மைக்கே இல்லாம பாடணும், அது மைக்கே. then he was just like,
இவங்களுக்குலாம் மைக் எடுத்துட்டோம்னா இவங்க யாருமே இல்லைங்க, மைக் இல்லாம பாடுறதுதான் கானா அப்படின்னு. So when you were saying this, I was thinking, I was reflecting that man, whatever he said, so right அப்படின்னு. That's crazy. இல்ல அது வந்து கானா வந்து அவங்க வேற லெவல் தக்ஸ் அவங்களாம். Yeah. அது வந்து undeniable. பட் எனக்கு வந்து பர்சனலி பப்ல I feel like எல்லாமே different art forms, and I feel like Ghana is an art form that was created to bring in the crowd. And I feel like நீங்க வந்து more acoustic side, more really raw, unfiltered, more like stripped down versions of like your music. And that's for like a different audience. Like there are so many types of music, you can't expect everyone to like all this types of music. But yeah, it's completely different. டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் ஹெட் ஸ்பேஸ்னு சொல்லலாம் நினைக்கிறேன். Yeah, கண்டிப்பா. நீங்க கானா கேட்கணும்னு நினைக்கும் போது கானா தான் கேட்க முடியும். பட் நான் வந்து வேற ஒரு ஜோன்ல எழுதுறேன். அது என்னன்னு எனக்கும் சரியா சொல்ல தெரியல. பட் do you feel as an artist that you find it confusing to like நான் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு? ஆமா, எனக்கு அதான் அது ஒன்ஸ் அகைன் அந்த பிராண்டிங் பொசிஷனிங் இப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு அதை பற்றி நான் ரொம்ப யோசிக்கிறது இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுறேன். சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது. சிலது ஒர்க் ஆகலன்னு நினைப்பேன், கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அதை கேட்க ஆரம்பிப்பாங்க. எல்லாமே நடக்கும். பட் நான் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை பண்ணுறேன். ஐ ஃபீல் லைக் எல்லாருக்குமே ஒரு சர்டன் இது இருக்கும். லைக் அட்லீஸ்ட் when it comes to like now social media and everything, everybody has a niche, everybody has something they talk about. Like the kind of thing that they do is like very well defined, you know. And I also struggle a lot to define myself because I can put on so many hats. I'm just like, say, what do I define myself as? So when you're also making music, if you define yourself, I feel like then you're putting yourself in a box. And then you have to break out of the box. Like if you're a country music star, you're only a country music star. Right. But then you can't do pop music. And then breaking out of country to pop, then it's like a whole other deal. Right. And then your audience is like, I don't want this, I want only country. You know, we didn't expect this from you. Correct. So yeah, so maybe like not branding yourself is also a sort of branding, because then the audience knows that yeah, this guy does what he wants, and I'm just like lucky enough to hear it. Lucky enough இல்ல, அவங்களுக்கு பிடிச்சது கேட்பாங்க, பிடிக்காத ஸ்கிப் அடிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். Yeah. பட் யா, எனக்கு அது works for me. ஏன்னா I get very bored. ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணும்போது போர் அடிக்கும். Yeah. Consistency is not my strong point. I feel like also when you keep doing the same thing, then you fall into the same patterns, and that's something that I wanted to talk with you as well. Like நீங்க எழுதும்போது கூடயும், like I've written some poems and I write some stories from time to time. But when you're writing, it's easy for you to fall back into the same writing pattern. You know, so I wanted to ask you, like every song la neenga different writing pattern oda eludringa, and it's like completely different from one and another is like vera mari different. So how do you break yourself from that same writing pattern? Do you catch yourself writing the same thing again? இல்ல, அது கண்டிப்பா நடக்கும். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எனி கிரியேட்டிவ் ப்ராசஸ் இல்ல, இட்ஸ் லைக் வேவ்ஸ்ல வரும். தேர் இஸ் a period of exploration. கொஞ்ச நாள் வந்து என்னடா பண்றது அப்படின்னு தேடுவோம். அந்த என்ன பண்றதுன்னு தெரியாது, ஒரு குழப்பத்தில் இருப்போம், என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்போம், எதுவுமே ஒர்க் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும். திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு டெம்ப்ளேட் கிடைக்கும், ஆர் ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அப்புறம் அந்த ஃபார்முலாவோட நம்ம கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுவோம், அது நம்மளை கொஞ்சம் தூரத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்புறம் திடீர்னு அந்த ஃபார்முலா ஒர்க் ஆக நிறுத்திடும், அது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தேட போனோம். அப்புறம் நம்ம திருப்பி தேடுவோம், கன்ஃபியூஸ்டாக இருப்போம், டிப்ரெஸ்டாக இருப்போம், குழம்பும் அதை பண்ணுவோம். அப்புறம் திருப்பி இன்னொரு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ தேர் இஸ் இது வந்து டைவர்ஜன்ஸ் அண்ட் கன்வர்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ யூ டைவர்ஜ் ஃபார் அ பிட், தென் யூ கன்வர்ஜ் ஆன் சம்திங், அண்ட் தென் இட் வில் ஸ்டாப் ஒர்க்கிங், தென் யூ டைவர்ஜ் அகேன். ஸோ அது வந்து ஐ திங்க் தட்ஸ் ஜஸ்ட் இது. எனக்கு வந்து ஒரே மாதிரி எழுதக்கூடாது அப்படின்ற, ஐ மீன் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவென்ச்சுவலி அது நம்மளை பற்றி ஏதோ ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் நம்ம ஒர்க்கில். அதை நம்ம ட்ரை பண்ணாமலே அது வந்துடும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் ஐ ட்ரை டு ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் மியூசிஷியன்ஸ். ஐ ட்ரை டு பிரேக் அவுட் ஆஃப் வாட் எவர் டெம்ப்ளேட்ஸ் ஐ நோ ஆர் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. சில சமயம் நான் யோசிப்பேன், சரி நமக்கு ஒர்க்கார டெம்ப்ளேட், நிறைய டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணாமலே இருக்கோமே, அதையே கொஞ்ச நாள் ஓட்டுவோமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் அது போர் அடிக்கும் போது ஸ்கிப். Okay. So you perform with Kurangan for a bit,
3 years. 3 years, and then you had your final show ஆமா with like some 400 people or something like that that. was crazy. Apro you guys didn't reconverge and be like, hey, டேய் மச்சான் மறுபடியும் பண்ணணும்டா, this is working out for us அப்படின்னு. இல்லை அதுதான் அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும் போது தான் வந்து ஓகே இனிமேல் இவங்களோட ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. Why, what happened? பேசிக்காக வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் இந்த பேண்ட் வந்து அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் மீ அண்ட் டென்மா. That's what it was. Everybody else was basically rotating. சிஎன்ஆர் கொஞ்ச நாள் கேஸ் வச்சார் எங்களுக்கு. அது மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நானும் டென்மா வந்து 2014 2017 எண்டு வரைக்கும், அதாவது 3 yearsல we were like pretty much hanging out all the time. Okay. Oh, so you guys had a friendship breakup? Yeah, friendship breakupனு கூட சொல்ல முடியாது. Basically we both discovered who the other person was. So நான் first வந்து we met on a professional level. Yeah. So எனக்கு வந்து I needed a Tenma and Tenma needed a Kaber. Okay. ஒரு 3 years கழிச்சு வந்து we both kind of realized, I think this is what happened. We both kind of realized that we don't really need each other. Okay. And it's probably best for each of us to travel separate. So it was symbiotic for a while. Yeah, it worked out for a while. After that, when things started working out between us, it stopped working. Okay. Basically. So you guys didn't post it also, which is like mana. இல்ல அது கொஞ்சம் கசப்பான உணர்வுகள்லாம் நிறைய வந்துருச்சு. ஓ அப்படியே. அது வந்து நம்ம எதுக்கு அதை பத்தில பேசிட்டு. Yeah. Skip. Now that the Kurangan era was over, now you're in your Kaber era, you know, and then you made music for a while. You wrote lyrics for a lot of songs. Like, well, I actually wanted to ask where you get your inspiration for the way you write, because David Foster Wallace, it wasn't even a song that you took a speech and then you made that into a song. And then I was just like, how does one do that? எனக்கு தெரியல. எனக்கு நான் வந்து ஐ பின் ரைட்டிங் ஃபார் அ லாங் டைம். ஸோ நான் ஸ்பீச் அப்படின்னா வந்து அல்டிமேட்லி இட்ஸ் லைக் அ டிரான்ஸ்கிரிப்ட் இல்லை. ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்பீச்சோட ஸ்ட்ரக்சர் தான் பாட்டோட ஸ்ட்ரக்சரும் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து ஒரு 2 பேராகிராஃபில் ஒரு விஷயம் பேசுறாருன்னா நான் அது ஒரு 2 லைனில் அதை சுருக்க பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும். இப்போ சில பாட்டு வந்து ஒரு 4 லைன் எழுதி வச்சுருப்பேன், என் ட்ரைவில் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிட்டாக ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அந்த டைமில் எனக்கு அது வந்து அந்த 4 லைனுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரியாது, அப்படி விட்டுருவேன். அப்புறம் வேற எப்போவாவது ஏதாவது ஒரு டைமில் இனி ஒரு 4 லைன் தான் எழுதியிருப்பேன். அப்புறம் இது பழசெல்லாம் போய் அப்பப்போ புரட்டி பார்க்கும்போது திடீர்னு இங்கே இருக்கிறது அங்கே மேட்ச் ஆகுதே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து இமோஷ்னலாக கனெக்ட் இருந்தால் போதும், லாஜிக்கலாக ரொம்ப நம்ம கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா சாங் அப்படின்றது நான் அட்லீஸ்ட் வாட் ஐ ட்ரை டு இஸ் இந்த பாட்டு வந்து இஸ் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஐடியலி யூனோ தட் ஹெல்ப்ஸ் யூ ட்ரிப் ஆன் யுவர் ஓன் திங்ஸ். ஸோ நான் ஐம் ஜஸ்ட் லைக் பிளேயிங் பேக்ரவுண்ட் மியூசிக் டு யுவர் லைஃப் மாதிரி. அதுக்கப்புறம் அது இட் ஹேஸ் டு ஹெல்ப் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. தட்ஸ் த பர்பஸ் இட் சர்வ்ஸ் இல்லையா. So it's like more thought-provoking. அதான் அது இப்படிதான் அது ஒர்க் ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. நான் எழுதும்போது இப்படி ஃபீல் ஆனேன், அப்படி சொல்லலாம். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு நான் முடிச்சுட்டு நான் கேட்கும்போது நான் அது போர் அடிக்கிறதுக்கு நான் கேட்டுனே இருப்பேன் அந்த பாட்டை, நான் பண்ற பாட்டு. அதுக்கப்புறம் அது இவென்ச்சுவலி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ள எனக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி எனக்கு அது எவ்வளோ ஒரு கிக் கொடுத்துச்சோ அது வந்து ஆடியன்ஸுக்கும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு அட்லீஸ்ட் கனெக்ட் ஆகும்ன்ற ஒரு interesting fact. I actually like all of your songs, so I get what you're saying, because it does set a it gives like a different vibe. Like you have to be in a you have to choose to listen to your music. You know, it's a very I don't know how to put it. கொஞ்சம் effort நீங்க போட வேண்டியது இருக்கும். Like you need to be in a state of mind for it. Correct. In the sense that some songs you don't have to necessarily listen to the lyrics and adu vandu adoda vibe avunu, like it's not necessary. So you can put gibberish in the song and it still would be a good song to you. Correct. But sometimes you'd want to listen to music that actually like make you want to dwell in your existentialism. That's how I would say your music is, for me at least. Yeah. So நிறைய பேர் சொல்ற விஷயம் அதுதான். Yeah. I also like, I think it's like there's 2 different things. Song மட்டும் இல்லை, any kind of like creative output க்கு you have like aesthetics and then you have like
வாட் ஐ ட்ரை டு சே கண்டென்ட். இப்போ கண்டென்ட் அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம் ஆயிடுச்சு. பட் நீங்கள் ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் லைக் வாட் ஐ ட்ரை டு சே இருக்கு. ஐ திங்க் ஐ லீன் மோர் டுவர்ட்ஸ் லைக் ட்ரைங் டு சே சம்திங். And so the aesthetics are கொஞ்சம் secondary for me. Okay. Whereas like most popular artists are aesthetics first. Okay. And இப்போ சினிமாக்குள்ள போனோம் அப்படின்னா வந்து aesthetics தான் priority. அங்க வந்து it's more about how the words sound. But if you are like refusing to change with the times, then you're going to go back with the times, you know. Correct. So how do you plan on withholding the threshold that you have right now without changing with the times? So நான் வந்து என்ன ஃபீல் பண்றேன்னா, ஆக்சுவலி மேக்கியவெலி இருக்கார்ல, பிரின்ஸ் அப்படின்னு ஒரு புக். மேக்கியவெலி வந்து பிரின்ஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றாரு. A prince must be fortunate அப்படின்ட்டு தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஆக்சுவலி ஃபார்ச்சுனேட் அப்படின்ற வார்த்தை வந்து அவர் இட்டாலியன் எழுதும்போது ஃபார்ச்சுனா அப்படின்னு எழுதிருக்காரு போல. இது எனக்கு நான் படிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்றேன். ஃபார்ச்சுனா அப்படின்னா வந்து இங்கிலீஷில் ஃபார்ச்சுனேட்லாம் லக்கின்ற மாதிரி ஆகுது இல்லையா? பட் இட்டாலியனில் அப்பேரண்ட்லி ஃபார்ச்சுனா அப்படின்னா வந்து இட் மீன்ஸ் மோர் லைக் இன் சிங்க் வித் த டைம்ஸ். ஸோ அவர் ஆல்மோஸ்ட் லக் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு, விச் இஸ் டு பி இன் சிங்க் வித் த டைம்ஸ், ரைட்? ஸோ நான் என்ன ஃபீல் ஆகிறேன்னா, நான் டைமோட சிங்க்ல இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா ஐ ஃபீல் லைக் ஐம் டைம்லெஸ், ரைட்? ஸோ எனக்கு இந்த உலகம் வந்து என்னோட ஜோனுக்கு வரும், அதுலேருந்து வெளியே போகும். நான் தேவைப்படும் போது நான் ப்ராமினன்ஸ்க்கு வருவேன், தேவைப்படும் போது நான் காணாம போயிடுவேன். நான் மட்டும் நான் இல்லை, என் மூலியமா ஒர்க் பண்ற அந்த யூனிவர்ஸுடைய ஃபோர்ஸ், எல்லா ஆர்டிஸ்டும் அப்படிதான் நான் ஃபீல் ஆகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் நம்ம எல்லாருமே வந்து வி லிவ் இன் த சேம் வேர்ல்டு இல்லை. ஸோ இட்ஸ் லைக் நீங்க உங்களை அறியாமலே நீங்க மாறிடுவீங்க, கரெக்டா? அண்ட் ஆல்சோ லைக் இப்போ 2010ல் நான் எனக்கு இருந்த ஏஜுக்கும் இப்போ எனக்கு இருக்கிற ஏஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதுவே வந்து நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணும். ஸோ ஐ டோன்ட் திங்க் கீப்பிங் அப் வித் த டைம்ஸ் அப்படின்றது வந்து அது ரொம்ப கான்ஷியஸாக பண்ண வேண்டிய விஷயம்னு நான் ஃபீல் ஆகலை. நான் என்னோட ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் என்னோட ப்ராசஸ் வந்து நான் ஆனஸ்டாக சின்சியராக பண்ணுற வரைக்கும் அதை அந்தந்த டைமுக்கு அந்தந்த மீடியமுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பாட்டு வந்து நான் முன்னாடி வந்து மியூசிக் வீடியோஸாக பண்ணுவோம். அதுக்கு வந்து ஓகே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் எடுத்து லைட்டெல்லாம் வச்சு செட்டெல்லாம் போட்டு அப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருந்துச்சு. இப்போ வந்து மியூசிக் வீடியோ அப்படின்னு இல்லை, அதுவும் பண்ணுறாங்க. இப்போ ரெக்கார்ட் லேபிள்ஸ்லாம் அது சூப்பராக பண்ணுறாங்க. பட் இப்போ நிறைய இந்தியா ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் வீடியோன்னு பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் அப்படியே வந்து எங்கேயாவது பாடுறது, அந்த 30 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட் அந்த ரீல்ஸுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டான கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்களே. இப்போ ரீசெண்டாக வந்து சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்போ they'll find like a nice location and they'll just go sing there, அவ்வளோதான். பட் நம்ம அது பார்க்குறோம் ஒரு நிமிஷத்துக்கு. இதுவே வந்து ஒரு 10-20 வருஷம் முன்னாடி that's not possible. நீங்க வந்து லைக் in order to get more attention you have to like invest in like more production basically. So or அதுதான் பாப்புலர் பிலீஃபா இருந்துச்சு. ஓகே, தெளிவா சொல்றேனா இல்ல? சொல்றீங்க, கரெக்ட்டா சொல்றீங்க. ஸோ இப்போ வந்து அந்த மீடியம் என்னன்றது வந்து மாறுது. இப்போ டெலிவிஷனில் ஒர்க் ஆனது யூடியூப் ஒர்க் ஆகாது, யூடியூப் ஒர்க் ஆகாது, இன்ஸ்டாகிராமுக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் வந்து நான் பண்ணுறது வந்து பாட்டு தானே. பாட்டு எப்பவுமே பாட்டு தான். நம்ம இன்னைக்கும் கண்ணதாசன் பாட்டு கேட்க தான் செய்கிறோம், இன்னைக்கும் ராஜா சார் பாட்டு கேட்க தான் செய்கிறோம். பட் என்னதான் இருந்தாலும் ஐ ஃபீல் லைக் even though they might seem like people who got it organically, we don't know what happened, we don't know what cards they played. Correct. And like I'm not saying this offensively to anyone. Correct. But genuinely I don't know what cards they had that they could have dealt with, you know. Correct. சரி, நான் இது வேற மாதிரி நான் சொல்றேன். சரி, இப்போ வந்து என்னோட ப்ராசஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஆல்வேஸ் லேர்னிங். ஓகே ஐ எம் ஆல்வேஸ் ட்ரைங் டு லேர்ன் ஃப்ரம் வாட் எவர் இஸ் ஒர்க்கிங், whoever is like popping right now. இப்போ வந்து அசல் குலார் பால் டப்பாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் த வே தே யூஸ் த லாங்குவேஜ், அவங்களோட ஃப்ளோ இதெல்லாம். ஸோ அவங்க பாட்டெலாம் நான் பாடி பார்ப்பேன். ஐ ட்ரை டு பிரேக் இட் டவுன், ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே கம்மிங் ஃப்ரம், அவங்களோட ஏஸ்தட்டிக்ஸ் என்ன, அவங்க டெக்னிக்கலாக எப்படி வராங்க, அவங்களோட லாங்குவேஜ் எங்கேருந்து வருது. நான் இதை ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்பேன். ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டடிங் ஆர்டிஸ்ட்ஸ், பட் ஐ டோன்ட் நெசசரிலி ஃபீல் லைக் ஐ ஹாவ் டு டூ வாட் தே டூ. அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுது, எனக்கு அது என்னன்னு எனக்கு ஸ்டடி பண்ண தெரியும், அதுல இருந்து நான் கத்துக்கிறேன். You're able to analyze what's right. What's right for me. Okay. What I connect with in their work. Okay.
அதை நான் எடுத்துப்பேன். எனக்கு கனெக்ட் ஆகாதுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். அண்ட் ஐ திங்க் ஆல் ஆர்டிஸ்ட் டூ திஸ் இன் தேர் ஓன் வே. ஸோ அப்போ டைம்ஸ் அதே மாதிரி எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எப்போவுமே என்ன நடந்திருக்குன்னா, ஐ எம் ஸ்லைட்லி நாட் வெரி பட் ஸ்லைட்லி அஹெட் ஆஃப் த டைம்ஸ் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் எழுதுகிற பாட்டு எல்லாமே வந்து 2 வருஷம் கழிச்சு டிஸ்கவர் பண்ணுறாங்க, 3 வருஷம் கழிச்சு டிஸ்கவர் பண்ணுறாங்க. தட் மே பி அ ப்ராடக்ட் ஆஃப் மீ நாட் மார்க்கெட்டிங் எஃபெக்டிவ்லி, அதுவாக கூட இருக்கலாம். பட் தெரில, ஐ திங்க் there's always going to be a space for a guy with a guitar who will come and sing few songs. Yeah, it's most romantic trope anyways. So. வாரணமாயிரம் சூர்யா மாதிரி. No, okay, I'll take it. I mean, I love வாரணமாயிரம் சூர்யா, but there are so many other guitar tropes. எனக்கு ஆமா என்னோட மைண்ட்ல வர ட்ரோப் அது. Right. Yeah, but interesting the way you see it, because I feel like everybody needs to make it abdino, and there's like that mindset, you know, you want to make it. Everyone who tries something, they want to make it in what they're trying. Yeah. And adula make pannalana, there's like desperate measures for desperate times. You know, how do you not succumb to it? Terla, I think my definition of making it is a little bit different. What is your definition of making it? இப்போ நான் எப்படி ஃபீல் ஆகிறேன்னா, எனக்கு வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாக சர்வே, இந்த 1000 ட்ரூ ஃபேன்ஸ் தியரின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ப்ளீஸ். I love hearing stories. அதுக்கப்புறம் லாங் டெய்ல் ஒரு தியரி இருக்கு. ஓகே. ஸோ லாங் டெய்ல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு படம் எடுத்துக்கோங்களேன், சினிமா எடுத்துக்கோங்க. இட்ஸ் a perfect example of, இப்போ ஒரு சினிமாவோட ஷெல்ஃப் லைஃப் என்னது right now? Right now I would give it 50 to 60 days. 50 to 60 days. அதுக்கப்புறம் it goes to Netflix. Yeah. Right. இப்போ வந்து அந்த படம் வரும்போது சரியா போகாத சில படம்லாம் இருக்கும். இப்போ லெட்ஸ் டேக் சம்திங் லைக் ஹேராம் ஃபார் எக்ஸாம்பிள். நான் வந்து நிறைய யோசிக்கிறது ஹேராம் பற்றி. ஹேராம் வந்து when it came out, I remember I was in school. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு அதை கரெக்டாக மார்க்கெட்லாம் பண்ணாங்க. எனக்கு தெரியும் அப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் லைக் அ ஹியூஜ் ஹிட் ஆர் எனிதிங். பட் ஆனால் வந்து இன்றைக்குமே நான் வந்து போய் திருப்பி பார்ப்பேன் அந்த படத்தை. ஃபார் வாட் எவர், அது ஆப்வியஸ்லி யூ நீட் டு பி இன் சர்டன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டு வாட்ச் இட், பட் ஐ ஃபீல் இட் இஸ் ஸ்டில் ரெலவெண்ட். ஸோ பட் ஆனால் சில படம்லாம் பார்த்தீங்கன்னா அது வர அந்த 2 வீக்ஸுக்கு தான் அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்க முடியாது. 20 வருஷம் கழிச்செல்லாம் பார்க்க மாட்டீங்க. யூ ஒன்ட் பி இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் இட், பிகாஸ் அது அந்த டைமுக்கு அந்த பர்டிகுலர் விண்டோ ஆஃப் டைம்குள்ளே அது சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கிறது வந்து அப்போ அது ஒரு பிக் ஸ்பிளாஷ் மாதிரி. But I understand what you're saying, but it also boils down to like every creative person has like in the mari, you know, I should be true to my art form, then I should be like this abdine. But there are so many other factors that you have to consider. Correct. When you take producers, distributors, like the stars even who are part of the film. So you have so many different things that you need to juggle, and there are people who are like, you know, எனக்கு என்னோட ஒரு மூவி பண்ணா போதும், you know, a story வெளிய வந்தா போதும். Correct. அது என்ன ஸ்டோரியா இருந்தாலும் பரவாயில்ல, வந்தா போதும் அப்படின்னு. So I'm not one of those people basically. எனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மெயின் ஸ்ட்ரீம். I want to know, I understand that you are in that space where எனக்கு வேணாம், like I don't want அப்படி desperate, I don't want to go for anything அப்படின்னு. But I think desperate's the wrong word, but like அப்படி வந்து seek out பண்ணி I don't want to gain this sort of like what people define as making it அப்படின்னு. But what I'm trying to say is that there are so many people who will be in the same position as you as an artist in that whole like dilemma, whether like should I be true to my art form or should I make a song that will work right now abdine. Like what is your mental fortitude? நான் சொல்றேன், I will be true to what I'm doing and eventually the market will come there. Okay. The market, அதாவது market வந்து நான் என்ன ரொம்ப பேசிக்கா நான் சொல்லட்டுமா, நான் வந்து ஒரு மனுஷன், நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், தமிழ்நாட்டில் வளர்ந்தேன், என்னுடைய தாய்மொழி தமிழ், நான் வீட்டில் பேசுறது தமிழ், ரைட்டா? ஸோ எனக்கு வந்து தமிழ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, போய்ட்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் வந்து எனக்கு ஒர்க் ஆகிற பாட்டு நான் பண்ணுறேன். நீங்களும் தமிழ்நாட்டில் பிறந்தீங்க, உங்களோட தாய்மொழி தமிழ், நீங்கள் பேசுறது தமிழ். அப்போது எனக்கு வந்து அந்த லாங்குவேஜ் மூலிமா, அந்த மியூசிக் மூலிமா எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னா உங்களுக்கும் அந்த லாங்குவேஜ் மூலிமா அந்த மியூசிக் மூலிமா கனெக்ட் ஆகும். இது ஒரு பேசிக் ஹியூமனிட்டி.
இது மார்க்கெட் வந்து இப்படி தான் பாட்டு போட்டால் தான் போய் மக்களுக்கு போய் சேரும், இப்படி பண்ணால் தான் மக்கள் கேட்பாங்க, இதுதான் ட்ரெண்டில் இருக்குது, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது வரும் போகும், வந்துட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும். அதை நான் துரத்திட்டே போனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே நான் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யார் அப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? தென் யூ கெட் லாஸ்ட். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கோ ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் அகேன், தென் யூ ஃபைண்ட் சம்திங். ஸோ தெரில, நான் இன்னைக்கு இப்படி பேசுகிறேன், நாளைக்கு வேற மாதிரி கூட பேசலாம். இல்ல ஐ திங்க் யூ வெரி லைக் யூ சஸ்டெயின் தட் truthfulness in your art form, so I think that you'll stick to. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா 1002 ஃபேன்ஸ் நான் சொல்லணும், which is basically எல்லாரும் என் பாட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. என் பாட்டு ஒரு 1000 பேர் கேட்டால் போதும். அந்த 1000 பேர் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா என்னால் சர்வை பண்ண முடியும். அப்படி நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணி தான் வந்து 10 பேர்லேருந்து 100 பேரை 100லேருந்து 1000 ஆகி இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு வந்திருக்கேன். ரைட்டா? ஸோ ஐ ஃபீல் லைக் எல்லாருக்கும் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் யாரு கனெக்ட் ஆகணும் அவங்களுக்கு நான் தெரிஞ்சா போதும். அண்ட் அது மாறிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து 4 வருஷம் முன்னாடி போட்ட பாட்டு மாதிரி இப்போ நான் போட மாட்டேன்னா இருக்கும். அதனால சில பேர் வருவாங்க போவாங்க. இட்ஸ் லைக் a moving crowd தான். பட் I think the biggest takeaway, like the answer that you said that stayed with me was the one that you have to be true to yourself. Because if you keep like if you keep changing yourself to what society expects out of you, then one day you're like an empty shell of like the person that you used to be. And then at that point you have to retrospect and think about like, okay, what was I, where did I come from, where did I start, and the questions are irukumbodhu, like if you're staying true to what you're doing throughout, I feel like you won't have those questions and you'll be able to like move forward and progress in your art form a little bit faster. Because you know what your end goal is and it's not what society expects of you. So yeah, pretty interesting. And also இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்ற மாதிரி I really think people don't know what they want. இப்போ நீங்க போய் படம் பாக்குறீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருந்தால் தான் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க போக மாட்டீங்க. எப்படி போவீங்க? சரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம், என்ன புதுசா பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம், வாட் இஸ் இட், என்னை எப்படி சர்ப்ரைஸ் பண்றாங்க, என்னை எப்படி எக்ஸைட் பண்றாங்கன்னு தான் நீங்க போறீங்க. அந்த சர்ப்ரைஸ் என்ன எக்ஸைட்மெண்ட் என்னன்றது வந்து இப்படி பண்ணாதான் வரும்ட்டு கிடையாதுல்ல. 10 வருஷம் முன்னாடி ஒர்க் ஆனது பழசான ஒரு விஷயம், ஒரு 10 வருஷம் யாருமே பண்ணல அப்படின்னா அது திருப்பி பண்ணா அது ஒர்க் ஆகலாம், ஆகாம போகலாம் சொல்றேன். ஸோ இன்னைக்கு இது ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். மார்க்கெட் நமக்கு கொடுக்குற இண்டிகேஷன் வந்து அவ்வளோதான், இன்னைக்கு இது ஒர்க் ஆகுது. அதை வந்து நம்ம எப்படி இன்ஃபர் பண்றோம், ரீட் பண்றோம், அது எல்லாமே வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்றதுதான். ஓகே. I also think that ipo like how the trend of music is that it's a bit catchy. You have like good beats. I won't say lyrics avlova, like I don't think they invest too much time in it, but here and there you get a lot of songs with good lyrics in it. I feel like your songs have always had it, but what I'm trying to say is that eventually the trend will change and then the gibberish will all become meaningful songs, and then it'll change again. We're tired of meaningful songs. Correct. We'll go back to gibberish. So you will never interpret how it will change, and you just hope that one day it will favor you. Hope illa, I know it will favor me. Okay. ஏன்னா வந்து it has to இல்ல, in the sense that நீங்க அதான் நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் I don't, இப்போ நீங்க ரீல்ஸ் தட்டிட்டே இருக்கீங்க, you don't know what you're looking for. True. But ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுது இல்ல. Yeah. இதுதான் கனெக்ட் ஆகும் அதுதான் கனெக்ட் ஆகும்னா yes, there are certain things that will work for most people most of the time. Yeah. And இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து பண்றதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும்னு நினைச்சு தான் பண்றேன். அது இவ்வளவுதான் அதுக்கு ரீச் இருக்கு அப்படின்றது வந்து அது மார்க்கெட் எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக். ஓ ஓகே அப்படியா, சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் லைக் நான் வந்து இல்லப்பா எல்லாரும் கேட்கக்கூடாது என் பாட்டு அப்படின்னு நான் நினைச்செல்லாம் பாட்டு எழுதல. ஓகேயா, எனக்கு வந்து இது ஒர்க் ஆகும்னு தோணுறதுனால நான் பண்றேன். You think that personally, since it connects with you, நீங்க நினைக்கிறீங்க there are going to be other people who also think that this song will connect with them. Correct. So you do things that are like heart, sleep, Correct. எனக்கு அது வந்து அதான், நான் அதை வந்து ரொம்ப ஒரு பிஸ்னஸாக நான் பார்க்கறது இல்லை. மேபி அப்படி பார்க்கணுமா இருக்கும் சர்வை பண்ணேன், தெரில. லைக் சோஃபார் நான் ஏதோ மேனேஜ் பண்ணிருக்கேன், பார்ப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே இது வழியாக காசு வரல அப்படின்னா சரி ஓகே, நான் இது பண்ணிக்கிட்டு நான் போய் ஏதாவது ஊபர் ஓட்டுறேன், வேறு ஏதாவது பண்ணுறேன், இட்ஸ் ஓகே. தேர் ஆர் அதர் வேஸ் டு மேக் மணி as well. பட் ஐ திங்க் இட் வில் ஒர்க். எனக்கு அது நான் பண்ணுறது எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் பண்ணுறேன். I also believe. Thank you. I mean, I think that's something that இங்க வர கெஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். That like குருட்டு self belief. Delusion. அந்த delusion வேணும், அது இல்லைன்னா வாழ முடியாது. Yeah.
that self-belief is something everybody needs to have, and I feel like you have it, and it will take you places, you know. So as long as you have that. Correct. When you lose the sight of like who you are and like what you want to do, appo the problem arises, because then you're confused, then you don't know what to do, then you don't know what you're doing. There are so many like the cycles la irukum, you know. Then you will be depressed. Ellam face pannirukena. Correct. So all creators face that. Creators na art media mattum kediyadu. If you run a business, you're a creator. If you're trying to make something, you're trying to build a house, you're a creator. Trying to design something, you're a creator. You're creating something. Creation process is kind of very similar across all creative acts. And இப்போ we live in a time where a lot more people are creating. Yeah. And can create. Yeah. You know, it's very hard to keep up with Kaber, because he comes with like such profound things and you're just like not on his level. Serious. Like I genuinely like it's hard to keep up with him, because he's saying something that, you know, you அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன் usually. It's not my regular pattern of thinking. Right. So for me to like step out of my own perspective and get seated in your perspective, it takes a lot of room in it, like thinking. You have to marinate the thoughts, and then கொஞ்ச நேரம் கழிச்சு this is what he meant அப்படின்னு இருக்கும். But yeah, வயசாயிருச்சுன்றது எப்படி சொல்றீங்க? எனக்கு வயசாயிருச்சுன்றது எப்படி சொல்றீங்க? அச்சச்சோ அப்படிலாம் நான் சொல்லல. இல்ல, but I feel like everybody's experiences are different. Yes. And everybody has like different journeys that they take. Like the way I approach things might be completely different from the way you approach things. Kandipa. And like even though that we are all trying to be on that same like real authentic basis la, there are going to be certain things that differ from you and me. Correct, so correct. Like when I'm trying to like strike those differences, that's when I'm just like thinking, okay, na enna பண்ணுவேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினு. So that's where like I get stuck while I'm talking to you. Right. So like apologies, கொஞ்சம் பேடா இருந்துச்சுன்னா apologies. Okay. நல்லா இருக்கு போயிட்டு இருக்கு. Yeah. வேற சில சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்திருக்கேன் நான். அது இது ஜாலியாவே போகுது. So we spoke about like the business, your creative process, how you come up with your music. Overall, we touched on like every aspect of your music possible. So you overall like take it in a very like sonna mari, like I feel like my questions also, even though I asked different questions, it all came back to the same answer, which is that like I'm doing my best, and at some point it will work out abdine. Correct. And it's for every question that was like the answer that you had almost. And it was not a bad thing. It's not a bad thing. I'm not saying like that. It's just that it's interesting for me to see that almost everything you have like one like root motto that you hold, and you're like coming back to that. Correct. And I'm actually never experienced this in an interview, because everything that you say, they'll have like a different perspective. Like it's interesting to hear a lot of it. But this is the first time I'm seeing someone who is like so rooted that you have just like one thing that you come back to every time. So it's pretty interesting for me. Okay. Yeah, but Kaber also is living in Canada right now, but back in Chennai for a couple months. So do you feel a little disconnected from the audience when you're over there? Kandipa, but it's not because I'm over there. Generally like illa, but அங்க இருக்கும்போது it's a little bit more. ஏன்னா இப்போ அது it actually forced me to kind of reframe how I approach my work. So ஒன்று நான் அங்கே மூவ் பண்ணுற அந்த டைமில் பேசிக்லி லைக் சரி இந்த மியூசிக் நம்ம பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருந்தேன். நம்ம அதை விட்டுறலாம், வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்தேன். ஒரு டைமில் நான் விட்டுட்டேன் ஆக்சுவலி. கைண்ட் ஆஃப் லைக் சரி இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த குரங்கன் பிரேக்கப் பண்ண டைம் அது பேசிக்காக. ஸோ இப்போ என் ஒய்ஃபுக்கு அங்கே கொஞ்சம் கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம வேஸ்டிங் ஆர் டைம், அவள் டைம்லேயும் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம். அண்ட் ஐ வாஸ் லாஸ்ட் ஆக்சுவலி ஃபார் அ வைல். அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஒரு கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், டிம் ஹார்ட்டன்ஸில் வேலை பண்ணிட்டுருந்தேன். இட்ஸ் லைக் அ காஃபி ஷாப். அதுக்கப்புறம் அது ரேண்டமாக இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டுருந்தேன். ரிமோட்டில் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம். லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் வாட் டு டூ. நடுவில் போய் அக்கௌண்டிங் படிக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ACCA அது என்னது? Oh, that's the Canadian accounting thing. Canadian or British, I'm not sure.
இல்லை நான் வந்து பேசிக் நான் 12th தான் முடிச்சிருக்கேன், ட்ராப் அவுட்ல. Okay. ஸோ லைக் ஒரு என்ட்ரி லெவல் டிப்ளமா அது மாதிரி எதுவும் பண்ணுறேன். You can do it at a diploma level also. ஓகே. Yeah. It's like some 14 papers I think, but it's too much. I was in audit, that's how I know. ஓகே. அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஸோ நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே ஐ வாஸ் பேசிக்லி லைக் ட்ரைங் டு டூ லைக் அ பஞ்ச் ஆஃப் திங்ஸ். அப்புறம் ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஐ காட் அன் இமெயில். இந்த இமெயிலோட டைட்டிலே வந்து டோன்ட் இக்னோர் திஸ் இமெயில் அப்படின்ட்டு வந்துச்சு. வெரி கிளிக் பேட்டி இமெயில். யாரா அதுன்னு பார்த்தா காயத்ரி மேம் அனுப்பிச்சிருந்தாங்க, புஷ்கர் காயத்ரி. ஓ வாவ், she sent a mail like that. Yeah. Don't ignore this email. ஏன்னா அவங்க ஒரு போய் கெஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இவன் பாப்பானா மாட்டானா ஏன்னா தெரியல. ஸோ அவங்க வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம் தே டிஸ்கவர்ட் லைக் மை ஸ்டஃப் அண்ட் தே ரீச்ட் அவுட். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து தேர் ஆல்சோ வெரி ஈஸி டு டாக் டு. லைக் ஐ ஃபீல் லைக் ஐ கேன் பி மை செல்ஃப் வித் தெம். அண்ட் அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. நான் வந்து மானசீகமாக அவங்கள வந்து ஒரு மென்டார்ஸாக நான் வச்சுட்டு இருக்கேன் எனக்கு. ஸோ எனக்கு ஏதாவது சில்லி கொஸ்டின்ஸாக இருந்தால் கூட அப்பப்போ அவங்கள துணப்புவேன். ஸோ அவங்க அப்புறம் அந்த அப்படி தான் ஏலே நடந்துச்சு. ஸோ ஐ மெட். அதுக்கப்புறம் ஐ கேம் ஹியர். ஒரு 7 months இங்கே இருந்தேன். திஸ் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் கோவிட். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஐ ஹேட் டு கோ பேக் அண்ட் தென் திருப்பி வர மாதிரி பிளானில் தான் நான் போனேன். ஓகே. அங்கே போனோடனே கோவிட் வந்துருச்சு. அப்புறம் லாக்டவுன். got stuck there and then we got pregnant. ஸோ அதுக்கப்புறம் நான் சாங்ஸ் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் அங்கிருந்தே ரிமோட்டா பண்ணீங்களா? ஸோ ரிமோட் வந்து அந்த டைம்ல வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ப்ரீ கோவிட் வந்து தேவர் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் ரிமோட். ரைட்லி ஸோ. ஏன்னா ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகல அப்போ. ஸோ எனிவே அது நான் அதனால சாங்ஸ் மட்டும் முடிச்சிட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால ஒர்க் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் வந்து கோவிட் டைமில் வந்து கொஞ்சம் பெருசாக ஒர்க் எதுவும் வரல. ஐ திங்க் தி இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப் வாஸ் லைக் வெரி ஸ்லோ இல்லை. பட் ஆஃப்டர் அந்த டைமில் ஐ டிட் திஸ் NFT திங். அதில் எனக்கு கொஞ்சம் காசு வந்துச்சு. ஓ, யூ மேட் மணி? யா. ஸோ ஆக்சுவலி இது இட்ஸ் a very interesting story. Because I thought those were like scams மாதிரி. ரைட். ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து NFT ட்ரேடிங் எல்லாம் நான் பண்ணல. ஓகே. You said bought it? இல்லை, நான் வாங்கவும் இல்லை, நான் விற்றேன். ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா மெட்டாகோவன் ஒருத்தர் இருக்கார். மெட்டாகோவன் வந்து விக்னேஷ் சுந்தரேசன் அப்படின்ட்டு ஹீஸ் அ ஹியூஜ் டீல் இந்த கிரிப்டோ ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு வந்து ஐ நோ ஹிம் மச் பிஃபோர் தட். ஐ மெட் ஹிம். ஸோ நான் இங்கே சென்னையில் ஃபர்ஸ்ட் வந்த டைமில் தெம் பிரிட்டன்ஷியஸ் பாஸ்டர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டர்ஸ் குரூப்ல இருந்தோம். ஸோ எவ்ரி வீக் நாங்கள் வந்து வீட் மீட் அப் அண்ட் எல்லாரும் அவங்க எழுதுறதை கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்க படிச்சதை கொண்டு வரணும். வெரி செல்ஃப் அவேர் குரூப் நேம். ஆமாம். அந்த பேர்ல வந்து மேகசின்லாம் பண்ணோம். அந்த மாதிரி எல்லாருமே தேர் ஆல் லைக் யூனோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர் ஆல் இன் சம் வே தேர் ரிலேட்டட் டு மீடியா மாதிரி தான். ஸோ சம் ஆஃப் தெம் ended up being journalists. Some of them, one of them became a playwright. Oh, crazy. I think 2 of them published books. Oh. நான் வந்து பாட்டு பண்ணி சுற்றிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எவ்ரிபடி லைக் ரைட்டிங் ஸ்பேஸில் தான் எப்படியும் இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து ஒருத்தர் அவர் வந்திருந்தார். அப்போ அவரை மீட் பண்ணி ரேண்டமாக பேசியிருந்தேன். அவர் பாட்டெலாம் ஸோ அவர் என்ன ஃபாலோ பண்ணார். ஃபர்ஸ்ட் க்ரௌட் ஃபண்டிங்லேயும் வந்து he was the major contributor. ஓகே. அண்ட் அப்போவுமே கிரிப்டோ தானா? இல்லை, அப்போ வந்து நான் வந்து ருப்பியா தான் இது பண்ணேன். எனக்கு அப்போ வந்து கிரிப்டோ பற்றி தெரியாது. இல்லை அவங்க. ஆமாமா, so அவர் அதுக்கு been in crypto for a while. He's been in crypto since the beginning of crypto. Wow. So Bitcoin இல்ல, just of like அந்த எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் எத்தீரியமோட என்னன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் காயின் ஆஃபரிங். ஓகே. எத்தீரியமோட ICOல இருந்து அவர் இருக்கார். IPO னா ஷேர்ஸ் தெரியல. He's more of like he is a tech guy. I don't think he got into it because of the money. I think he got into it more because he kind of, if you talk to him, he's all about like the I'm scared to talk to people like them because genuinely like I don't understand cryptocurrency in the sense that there's like blockchain other than vanga. I'm just like okay,
but at the same time it's like a very unregulated market, so I'm like, who's regulating this? Where's like who's holding the money? Like what's going on? There's no like நம்மளுக்கு ஆர்பிஐ இருக்கிற மாதிரி அங்க எதுவுமே கிடையாது. So I'm always like listening to them and I'll be like nodding, but at the same time I'm just like no. Inside I'm just like run away from this. Yeah, no, I understand your perspective. Anyway, so அவர் வந்து கிரிப்டோல like he told me about NFTs like before like way back when. Most of the time அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது it goes over my head. Okay, same. I don't really understand even. பட் அதுக்கப்புறம் அந்த கோவிட் டைம்ல வேற எதுவும் பண்ண இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் அதுக்குள்ள டெல் பண்ணி இந்த பிரவேக்கான எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அவனும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணேன் NFTs பற்றிலாம். அதுக்கப்புறம் நான் சும்மா போட்டேன். ஐ தாட் ஓகே. அதுதான் மெட்டோகோன் தான் வாங்கினாரு. ஓ, அவரே வாங்கிட்டாரா? அவர் வாங்க என்னங்க இது எனக்கு புரியல இது. இல்ல நீங்க அவரே NFT ஆக சொல்லி அவர் NFT ஆக சொல்லல, பிரவேகா NFT பத்திலாம் படிங்கண்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. And then he bought your NFTs. Metacover bought it. Yeah, it's the first like big NFT sale in as far as I know தமிழ் இதுல சீன்ல. அதுக்கப்புறம் வந்து பிரதீப்போட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து this is such a like random side. ஆமா, அதுதான் நான் சொல்றேன், random plot in your story. அதுதான் நான் சொல்றேன், எனக்கு வந்து இப்படிலாம் தான் நான் வந்து சர்வைவ் பண்ணியிருக்கேன். I've done like crowd funding, this NFT thing. அப்புறம் I've had like patrons by other names basically. Okay. Yeah. Wow. உங்க ரிசர்ச் இதெல்லாம் வரலையா? என்னது? இல்ல. நீ சரியா ரிசர்ச் பண்ணல போல. எங்க இருந்து இத பிடிப்பேனா? எங்க இருந்து பிடிப்பேன்? ஐயோ. I've never heard of a NFT like Fun project பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Fun. இல்ல, சொல்லுங்க. Fun வந்து பிரதீப் இருக்காருல்ல, பிரதீப் குமார் சிங். Yes. அவர் ஒரு NFT ப்ராஜெக்ட் பண்ணார். Wow. ஸோ அது வந்து செம ப்ராஜெக்ட். அதில் என்ன மேட்டர்னா எத்தனை ட்ராக்னு மறந்துட்டேன், நம்பர் ஆஃப் மியூசிக்கல் ட்ராக்ஸ் ரெக்கார்ட் பண்ணார். ஓகேயா? பட் தேர் ஆல் கம்பேட்டபிள் வித் ஈச் அதர். ஓகே. ஸோ ஒரு பர்கஷன் லேயர் இருக்கும், ஒரு வீணா இருக்கும். ஓகே ஓகே, காட் இட். லேயர்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ நீங்க வந்து அந்த NFT வாங்கும்போது if you buy all of the NFTs you'll get the whole song. இல்ல அப்படி கிடையாது. ஒவ்வொரு NFTயும் வந்து யூனிக்கா ஜெனரேட் ஆகும். இந்த லேயர்ஸ் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகி ஸோ வாட் யூ கெட் வில் பி வெரி யூனிக். அது மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அந்த NFTன்றது ஒரு டெக்னாலஜி, ரைட்டா? அதை வச்சு என்னதான் பண்ண முடியும்? ஐயோ, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ அட்டாக் பண்ண வந்த. எனக்கு எதுவுமே தெரியாது அதை பத்தி ஜென்ரலாவே. பட் வாவ், லைக் the one time I actually heard of like cryptocurrency in cinema is that Dulquer movie. I forgot the name. Okay. It was about like the true crime, the guy who got away from the FBI and stuff. And they had a NFT of the movie that they sold. Oh, yeah. So that was like the one instance that I heard of. I think it was the first movie that had an NFT, if I'm not wrong. But yeah. It's quite possible. Yeah. அந்த கோவிட் டைம்ல வந்து there was the whole NFT boom. இப்போ கூட வந்து there are people doing இப்போ இந்த அன்பெனும் பெருவெளின்னு ஒரு ப்ராஜெக்ட் ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. இவர் சஞ்சய் சுப்பிரமணியம் சார் அண்ட் ஷான் ரோல்டன் இவங்க வந்து தே மேட் இவர் வள்ளலாரோட 6 பாட்டு எடுத்து அதை வந்து ஒரு மாதிரி ராக் பாப் மாதிரி பண்ணி இட்ஸ் வெரி ரீசெண்ட் ஆக்சுவலி. லாஸ்ட் ஐ திங்க் 10 days 15 days முன்னாடி ஸ்க்ரீனிங் போயிருந்தேன். ஸோ யூடியூப்ல இருக்கு. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது மியூசிக் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க. ஸ்கிகாஸ். ஐ ரியலி லவ்ட் இட். எனக்கு வள்ளலார் பத்தி அவ்வளவா தெரியாது, அது பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, வாட்ச் பண்ணிட்டு சொல்றேன். பாருங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதுவும் வந்து அவங்க NFTயா மின்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ தமிழ் ஸ்பேஸ்ல மேஜரா இந்த NFT எல்லாமே ரிவால்வ்ஸ் அரவுண்ட் மெட்டாகோவன். அவர் தான் நிறைய இது பண்றாரு, கமிஷன் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. பட் யா, ஸோ அது மாதிரி மெட்டாகோவன் எனக்கு வந்து ஹீஸ் பின் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் பேட்ரன் ஃபார் மீ. இது மாதிரி ஒரு ஃப்ரைஸ் வித் பொட்டேட் NFT விரைவில் தெரியப்படும். I'm kidding. If you ever catch me doing that, I'm dead. இல்ல நீங்க டெக் பொட்டேட்ல அத ரிசர்ச் பண்ணி பாருங்க. No bro, like I have done research on cryptocurrency. Okay. I have like extensively I've read about it. But the one thing that I at least as a commerce student enna, okay, I get it, it works in some way, but as long as I don't understand it fully, I'm not going to get into it. Perfect. I don't understand it. Correct. No matter how much jargon that you put into it, like okay, you call me dumb or whatever, but I don't understand it, so I'm not going to put my money in it.
I can only put my money where like I do understand something, then I know what the outcome will be. It makes sense, perfect sense. Yeah. So I don't understand it, I won't do it. Good. Yeah. And I don't want to be the person who also preaches about it not knowing it. Correct. Because then you're misleading someone. Correct. So it's like ethically for me at least I won't do that, but it's a whole lot of mental gymnastics. புரியுது. I understand. Because like just because someone uses big words and be like, you know, these things these are the ways that it works. As long as you break it down to me like you're breaking it down to a 3-year-old child, I'm not going to understand it. இல்ல புரியுது எனக்கு. I'm probably not the right person to break it down. But எனக்கு வந்து அதுல வந்து crypto அப்படின்றத NFT spaceல it was very interesting to me because it's a way for me to it's a digital thing that I can give to someone. ஒரு ஃபைல் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது சரி இது ரொம்ப டெக்னிக்கலா போயிடும், பட் பேசிக்கா ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ண ஒரு டிஜிட்டல் ஆல்பம் டவுன்லோட் பண்றது அப்படின்றது வந்து இஸ் நாட் many people do it. But NFT ன்னு வரும்போது there is some value. I saw a lot of YouTubers like getting into the NFT space, having their நிறைய own scams எல்லாம் பண்ணாங்க. that scam விட்டுருங்க, okay, but like actually there are people who made money from it. Correct. And there are people who lost money from it. And I'm just glad that I didn't take part in that trade. I was just like I neither made money nor lost money, so win for me. தெளிவா இருக்கீங்க. Yeah. Good. So very interesting discourse on cryptocurrency and NFTs with Kaber. What a ride this podcast is. But wow, like very, very interesting to know that other artists also in the space are running on the same wave. Like I mean everybody's tried it. A lot of mainstream artists also reached out to me at that time. They wanted to know about it. Okay. அப்போ வந்து கால் போட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்தேன். What? Everybody is, I think, aware of what it is. Okay. I don't know. That's it. Not ignorant or anything, I just don't know. And I feel like if we start talking about it, which I'll probably ask you after the podcast, but if I start talking about it, it's going to go on for a long time. Yeah. Very interesting source of income. Everybody take notes if you want alternative source of income. Correct. Okay. And it didn't come from me, it came from him. Correct. Like எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்ல முடியாது. Yeah, so very jolly and கேக்குறீங்க. But yeah, what's next for Kaber now? இப்போ வந்து இந்த வருஷம் என்னோட டார்கெட் வந்து 2 விஷயம். ஒன்னு வந்து நிறைய ரீல்ஸ் போடணும். What man? Even you spoke about like being authentic, being like now வந்து யாருமே manufacture பண்ணாம நான் பண்ணுவேன். What man? You just contradicted yourself. Contradiction கிடையாது. It's just the medium. Okay, fine. Reels is just a medium. Yeah. No, I understand where you're coming from. நானே ரீல்ஸ் மேக்கர் தான். நான் எப்படி ஹெட் பண்ண முடியும்? God. So anyway. I saw. பாத்தியா? So yeah, இந்த வருஷம் நிறைய ரீல்ஸ் போடணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா யூடியூப் அல்காரிதம்க்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இல்ல பாட்டு தான் ரீல்ஸா போட போறேன். வேற என்ன ரீல்ஸ் நான் போட போறேன்? கெட் ரெடி வித் மீ. என்ன ஃப்ரைஸ் வித் கேபரா பண்ண முடியும்? கெட் ரெடி வித் மீ வேணா பண்ணலாம். எனிவே நான் வந்து பாட்டை வந்து ரீல்ஸ்ல எப்படி போடலாம் அதான். Okay, one day you take over. You're the host. Done. Then we keep it Fries with Kaber. Yes. We will make it come true. Done. ஸோ அதான் ரீல்ஸில் வந்து கொஞ்சம் ஏதாவது அதான் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம். பேசிக்காக நிறைய விஷயம் இப்போ ஒரு ஷோ பண்ணினா அங்கே வந்து ஒரு 4 கிளிப் எடுத்து போடணும். இந்த மாதிரி பேசிக் விஷயம்லாம் நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்திருக்கேன். சாரி ஷார்ட்ஸ். ஆமாம் தான். ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணணுன்னு இருக்கேன். அப்புறம் 2வது வந்து இப்போது ஷோ பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு a lot of shows. I want to go live. ரொம்ப நாள் ஆச்சு பெர்ஃபார்ம் பண்ணி. லாஸ்ட் ஆகஸ்ட் வந்து திருப்பி ஐ ஸ்டார்டட். லாஸ்ட் ஆகஸ்ட் வந்து Are you writing new music? அது எப்பவுமே தட்ஸ் parallel-ஆ நடந்துட்டே இருக்கும். So anything coming out this year? I'm working on a few things. அது எப்போ வரும்ன்றது தெரியல. Okay. It's a very Kaber answer. From the 1 hour that I've spoken to him, that's a very Kaber answer. Yeah. அது நான் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கேன். அது it has to come out when it comes out. When it wants to come out, it will come out. But yeah, இந்த மெயின் ஃபோக்கஸ் வந்து ஷோஸ் தான். Done. ஆமாம். ஸோ இப்போ இமீடியட்டாக அடுத்து வந்து மார்ச்சில் வந்து கொச்சி போகிறோம். கப்பா டிவி கல்ட் ஆர்ட் ஃபெஸ்ட் எப்படி நடக்குது.
இட்ஸ் மியூசிக் ஃபெஸ்டிவல், அங்கே வாசிக்கிறோம். அது மாதிரி சென்னையில் இப்போது சனா சாருக்கு ஓப்பன் பண்ணோம் நேற்று பண்ணேன். இப்போ கிட்டார் வாசித்தேன், கிட்டார் வச்சு பாடினேன். 2 பாட்டு பாடினேன். ப்ளீஸ், வாட் வுட் யூ ஹவ் டன்? பீ an instrumentalist there. Come on man, you open for him. என்ன புரியல எனக்கு. அவங்க ஊர்ல இருக்க எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டுருந்தாங்க. ஆமா, it went on for like at least 2 hours. At least நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். And then I saw like few artists and I was just like, oh why didn't you perform அப்படினு கேட்டா, ஏன்னா நான் ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓ இது மிஸ் பண்ணிட்டேனா அப்படினா இருந்துச்சு. Like there were so many performances. Correct, after the sunset only Santosh Narayanan sir came out. Correct. It was very nice. எல்லா entire independence scene ஒரே இடத்துல மீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. It was very nice. And so it was a good starting point. But yeah, அடுத்தடுத்து நிறைய ஷோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. Okay. Yes. All the best. Thank you. Yep. But very wildest conversation. எங்கேருந்தோ ஆரம்பிச்சு எங்கேருந்தோ வந்துட்டேன். Do you like perform like impromptu lyrics oda? பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா? Introducing to you Kaber Vasuki, aspiring content creator and musician for you guys. Okay. Words. Okay. For the words. What can I give? Fries. காலையில எஞ்சி பார்த்தேன் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எங்க அம்மா சுட்டு வச்சிருந்தாங்க பொட்டேட்டோ ஃப்ரைஸ். எடுத்து வாயில போட்டேன். It was quite nice, but later Content creator. Oh, later I want to be a content creator. சின்ன வயசுல இருந்து ஆசைங்க, போனை எடுத்து போய் vlog பண்ண. ஆனா ரொம்ப ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. பெரிய பையன் வளர்ந்துட்டேன், முழு பேண்ட் எல்லாம் போட்டுட்டேன். ஆனா Fortunate. ஓ நான் ரொம்ப fortunate. லக்கினா, ரொம்ப லக்கிதான். எனக்கு எல்லாம் கிடைக்கும். நான் ஒரு லக்கி சிண்ட்ரம் பர்சன். நல்ல கருத்துக்கள் சொல்ல போறேன். காலைல எஞ்ச ஒன்ன பல்ல தேய்ங்க, அப்புறம் போய் நல்லா குளிங்க. நல்லா இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா ஸ்கூலு போய் படிங்க. எவனுக்கும் ஒன்றும் தெரியாது, தெரியும்னு எவனா சொன்னான்னா அவனுக்கு கண்டிப்பா தெரியாது. Two clueless people. Hey. இந்த எபிசோடோட முடிவில் வந்துட்டோம். Thank you Kaber Vasuki, aspiring content creator, musician, and see you all in the next episode. Fade out பண்ணிக்கோங்க.